இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும்? அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க? அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தானே. ஏற்கனவே அவன் மேலே பல கேசஸ் இருக்குல்ல. ஏற்கனவே ஒருத்தனை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்கேருந்து 25 லட்ச ரூபாய் கேட்டு அது 12 லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாம போலீஸால வந்து 2018 ஏதோ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது. இப்பதான் ஒரு 6 வருஷம் கூட ஆகல, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஸோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எந்த வகையில் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க? இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த பிரச்சனையில் நேற்று வந்து இந்த பிரச்சனை நடக்கல, நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும்போது நீங்கள் பணம் கொடுத்துறீங்க. நீங்கள் வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில் சார்ந்தவன் அந்த கட்சியில் சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும்போது எந்த கட்சி ரீதியாக